ஒழுங்குமுறை தேவைகளை பின்பற்ற தவறியதற்காக 109 சொத்துடைமை மேம்பாட்டாளர்களை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சான KPKT கருப்பு பட்டியலிட்டுள்ளது. இது வீடு வாங்குபவர்களின் உரிமைகள் மற்றும் முதலீடுகளை பாதுகாப்பதற்கான அமைச்சின் கடப்பாட்டை மறு உறுதிப்படுத்துகிறது. கடந்த ஆண்டு மட்டும் 471 நோட்டீஸ்கள் வெளியிடப்பட்டு மொத்தமாக 9.03 பில்லியன் ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டதாக அமைச்சர் ngah korming தெரிவித்தார். அதே சமயம் இவ்வாண்டின் முதல் 2 மாதங்களில் மட்டும் 1.25 மில்லியன் ரிங்கேட் அபராதத்தை உட்படுத்திய 56 நோட்டீஸ்கள் வெளியிடப்பட்டன. பெரும்பாலான விதி மீறல்கள் கட்டாய வளர்ச்சி நிலை புதுப்பிப்புகள், தணிக்கை அறிக்கைகள், இருப்பு நிலை குறிப்புகள் மற்றும் லாப நஷ்ட கணக்கறிக்கைகளை அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்க தவறியது போன்றவற்றை உட்படுத்தியதாக ngah korming கூறினார். பொறுப்புணர்வை உறுதி செய்யும் வகையில் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட நிறுவனங்களின் இயக்குநர்கள் புதிய நிறுவனங்களின் கீழ் மீண்டும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த மேம்பாட்டாளர்கள் நிலுவையில் உள்ள அபராதங்களை முழுமையாக செலுத்தாதவரை புதிய உரிமங்களுக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 14ஆம் ஆண்டாக நடைபெற்ற வாங்கும் சக்திக்குட்பட்ட வீடமைப்பு திட்ட மாநாட்டில் பேசியபோது அமைச்சர் அவ்வாறு கூறினார். கருப்பு பட்டியல் இடுவதானது சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றாமைக்கு அமைச்சு கரிசனம் காட்டாது என்பதற்காக தெளிவான எச்சரிக்கை என்றார் அவர். இந்த கருப்பு பட்டியல் விரைவிலேயே அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்படும். இதன் மூலம் வீடு வாங்க நினைப்பவர்கள் முன்கூட்டியே மேம்பாட்டாளர்களின் நிலையை சரிபார்க்க முடியும். வீடு வாங்குவது தொடர்பான நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன் கீழ்காணும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பரிசோதித்துக் கொள்ளுமாறு ngah korming வலியுறுத்தினார்.